கடலூர் மாவட்டம் மலையடிக்குப்பம், பெத்தாங்குப்பம், கொடுக்கன்பாளையம் உள்ளிட்ட கிராம மக்கள் தங்களுக்கு பட்டா வழங்க கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் விவேக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் விவேக்குமார். தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சுற்றியுள்ள கிராம மக்கள் பட்டா வழங்க கோரி இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இது பற்றிய முழு விவரங்களை நீங்க சொல்லலாம். வணக்கம் கனகதாரா. கடலூர் அடுத்த மலையடிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் கிட்டத்தட்ட அப்பகுதியை சார்ந்த விவசாயிகள், பொதுமக்கள் என 200க்கும் மேற்பட்டோர் அங்கு இரண்டாவது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடலூர் அருகே இருக்கக்கூடிய மலையடிக்குப்பம், பெத்தாங்குப்பம், கொடுக்கன்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பல ஏக்கர்ல பயிரிடப்பட்ட முந்திரி மரங்கள் ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் மாவட்ட நிர்வாகம் முழுவதுமாக வெட்டி சாய்த்தது. இதற்காக தொழிற்சாலை அமைப்பதற்காக அங்கு உள்ள நிலங்களை மாவட்ட நிர்வாகம் தங்களுடைய இயந்திரத்தை கொண்டு அழித்தது. இதற்கு அப்பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு விவசாய சங்கம் உயர்நீதிமன்றம் சென்ற நிலையில அந்த உயர்நீதிமன்றம் முந்திரி மரங்களை மாவட்ட நிர்வாகம் அழிக்கக்கூடாது என தடை உத்தரவு பிறப்பித்தது. தொடர்ந்து அது தொடர்பான விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் சிதம்பரம் பகுதியில உங்களுடன் ஸ்டாலின் என்ற நிகழ்வுக்கு வந்ததை அடுத்து அப்பொழுது கொடுக்கன்பாளையம் பகுதியில தோல் அல்லாத தொழிற்சாலை அமைக்கப்படும் என்ற ஒரு தகவலை அவர் சிறப்பு அறிவிப்பாக வெளியிட்டிருந்தார். இதற்கு முன்னதாக அப்பகுதியில் இருக்கக்கூடிய மலையடிக்குப்பம், பெத்தாங்குப்பம், கொடுக்கன்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளை சார்ந்த கிராம மக்கள் தங்களது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். இன்று 2வது நாளாக போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். அதன்படி நேற்று போராட்டம் தொடங்கிய நிலையில இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட நிர்வாகம் தங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதன்படி நேற்று தொடங்கிய போராட்டம் நள்ளிரவு வரை நீடித்தது. தொடர்ந்து இரவு முழுவதும் அங்கேயே உணவு சமைத்து சாப்பிட்டு தங்களது போராட்டத்தை தொடர்ந்தனர். அது மட்டுமன்றி அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் தங்களது கால்நடைகளை போராட்டம் நடைபெறும் இடத்திற்கு கொண்டு வந்த அருகிலேயே கட்டி வைத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது இன்று 2வது நாளாக அந்த இடத்துல தங்களது போராட்ட கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதன்படி மாவட்ட நிர்வாகம் அந்த இடங்கள்ல தங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி பொதுமக்களும் விவசாயிகளும் அந்த இடத்துல தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து அந்த இடங்கள்ல கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகளும் தொடர்ந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களுக்கு ஆதரவாக உள்ளனர். கனகதாரா, விவரங்களுக்கு நன்றி விவேக்குமார்.